கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். ஆனாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சரி, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க குருவுக்கு வீடு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு 2 வீடு. முதல் வீடு தனுர், 2வது வீடு மீனம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்றது விசேஷ பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அடுத்தது குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகர், தனக்காரகர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியேற்பட்ட குரு நம்ம எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள் அப்படின்றோம். எதை வச்சு? தனக்காரனான குருவும் புத்திரக்காரனான குருவும் டிரான்சிட் ஆகிறத வச்சு தான் பலன் பார்க்குறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். அப்படி வரும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களில் குருவுடைய பார்வை வச்சு பலனும். அப்போ இந்த குருவுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறம். புஷ்பத்தில் பார்த்தோம்னாக்க முல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கல் அப்படின்னு பார்த்தாக்க புஷ்பராக கல். அடுத்தது வேர்க்கடலை மற்றும் வெள்ளை மூக்கு கடலை இவருக்கு பிடிச்சது. அடுத்தது இவருக்கு பிடிச்ச நைவேத்திய பதார்த்தம் அப்படின்னாக்க சக்கரை பொங்கலை சொல்லலாமா? கண்டிப்பாக சக்கரை பொங்கலை சொல்லலாம். அதே போல் தானத்தில் சிறந்தது நெய் தானம் பண்ணுறது, இனிப்பு பொங்கல், இனிப்புகள் எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னாக்களே பரப்பு கொடுங்க, ஆன்மீகத்தை பறக்கக்கூடிய குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னா நேர்மை, சத்தியம், தர்மம். அப்போ இத்தனையும் உண்டான குரு பெயர்ச்சி அடைஞ்சி அவர் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் எப்படியெல்லாம் பலப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக குரு பகவானால் வரக்கூடிய வர போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரிய ஒளியை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இப்போ அந்த குரு உச்சம் பெற்று போகிறதுனால குருவினுடைய உச்சம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யார் யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு மற்றும் மீனத்துக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலம் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்களில் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, குரு பகவான் சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி பண்ணும்போது அது தடங்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னோம். இப்போ குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொன்னோம். அது ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் மணி நேரம், சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றுறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும்
அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகம் அப்படின்னாலே நண்டு. அதில் குரு உச்சம் பெறுறாரு. உச்சம் பெற்ற குரு கடகத்தை வலுப்படுத்துகிறார். ராசியில் குரு வலுப்படுத்துகிறாரு. சந்திரனுடைய ராசியில் இருக்கார். குரு வலுப்படுத்துகிறாரு. எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்போம். வனம் அப்படின்னாக்க இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் மன குழப்பங்களை தரக்கூடிய காலகட்டம். நம்மளை பார்த்துங்க, என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் ஜென்மகுரு டயத்தில் பல பேருக்கு வேலை போயிருக்கு, வேலையில் குழப்பமான நிலை வந்திருக்கு, வேலையில் பதட்டமான நிலை வந்திருக்கு, தொழிலில் முன்னேற்றம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்க குரு ஜென்மகுரு அப்படின்ற டயத்தில். ஆனால் இந்த குருவுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமா, தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, அடுத்தது நின்ற இடத்துக்கு அடுத்தது குருவுடைய பார்வை பெறக்கூடிய இடம் அப்படின்றது விருச்சிகம். கடகத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம். நீண்ட நாட்களாக திருமணமான கடகராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம், குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க. குழந்தை இல்லாத வீடு எந்த விதமான செல்வம் செழிப்பு இருந்தாலும் அது பயன் தராது. அப்படியேற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த புத்திரக்காரனான குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, வம்சமிருத்தி ஆகுமா, வம்சமிருத்தி ஆகும். சரி, அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 26/5/2026 20/10/2026 குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா, வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, நின்ற இடத்த பலப்படுத்திட்டார் ராசியை. அடுத்தது பார்த்த இடத்தையும் வலுப்படுத்திட்டார். இதை தவிர அங்கே கடகத்தில் நிற்கிற குரு பகவான் சப்தம பார்வையாக மகரத்தையும், அடுத்தது தன்னுடைய விசேஷ பார்வையாக 9ஆம் இடமான மீனத்தையும் பார்க்குறதுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரையும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்குறார். குரு பலம் அதிகமாக போகும்போது குரு பலன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராசியிலேயே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகளை நிச்சயமாக நம்பி இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொண்டாடலாம். ஏன்னா 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதியான சனியே 9ஆம் இடத்துல இருக்கார். சனியும் குரு பார்க்குறார். அதனால் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுடைய நிச்சயமான கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உங்கள் கூட்டாளிகள் சிரம் மேற்கொண்டு செய்யக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் கடகராசிக்கு நிச்சயமாக அமையிறது. இதனால் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே குழந்தை பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட வழக்கு இருக்குது. அதனால் 9ஆம் இடம் நல்ல ஒரு சுபம் பெறுறதுனாலையும் குருவினுடைய வீடே ஆனதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை மூலியமாக அதீத ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்களேனால் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு வெற்றி வரும். அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அதாவது வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குருவின் பார்வை 9ஆம் இடத்துலேயே உழருது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தை மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்,
எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்களை சரியான முறையில் கொடுக்கலை அப்படின்னா சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் குருவுடைய ஸ்தலத்துக்கு. அப்போ இந்த குருவுடைய ஸ்தலம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதில் குரு தனித்து இருக்கக்கூடிய ஸ்தலம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆன காலகட்டங்களான 26 மே 2026 20/10/2026 ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிக்கணும். சாமி எனக்கு தென்குடி திட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது லோக்கலில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புகழ்பெற்ற சிவன் ஸ்தலத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க. இதை தவிர உங்களுடைய மத குருமார்கள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய புரோகிதர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு கட்டக்கூடிய அங்கவஸ்திரம், வேஷ்டி, துண்டு வாங்கி கொடுங்க. இதை தவிர முல்லைக்கு பூ வாங்கி கொடுங்க. உங்களுடைய சகோதரிகளுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுக்கு உண்டான வெள்ளை மூக்கு கடலை மாலை 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் அல்லது குரு பகவானோட அதிதேவதையாக கருதப்படும் தட்சிணாமூர்த்திக்கு போட்டுக்கிட்டு வாங்க. இதை தவிர அந்த மாதத்தில் வர கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வேர்க்கடலையில் சுண்டல் பண்ணி குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு தானம் பண்ணுங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வாங்கி சாப்பிட்ட வது வாழ்த்துமா வாழ்த்தும். அப்போ வயிறு வாழ்த்துமா வயிறு வாழ்த்தும். அப்போ அந்த குருவினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இவர்களுடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா கிடைக்கும். இதை தவிர உங்களுடைய சமய குருமார்கள், ஆச்சாரியார்கள், ஜிஏ சுவாமிகள், சங்கராச்சாரியார்கள், ஆதீனங்கள், ராகவேந்திர சுவாமிகள் மற்றும் விசிறி சாமியார், ரமண மகரிஷி மற்றும் புட்டவர்த்தி சாய்பாபா மற்றும் சிரடி சாய்பாபா இவங்களை எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ கண்டு தொழுதுட்டு வாங்க. சரி, இப்போ மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன நற்பலனையும் என்ன கெடுபலனையும் தருது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம். ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியே அவர் தான். அதனால் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னு இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பிளானிங் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாளாக ஏதாவது கல்யாணத்துக்கு பார்த்து தட்டி போயிட்டே இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி டயத்தில் கல்யாணம் நிச்சயமாக குதிரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர் மூலியமாக நல்ல ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலியமாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தையின் வழியாக நல்ல ஒரு செல்வங்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.